Hello friends, Dr Herbal நான் உங்க விமல் பேசுறேன். Diwali season வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ உங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹேப்பி Diwali. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்க அப்படினா சோ Diwali வரனால சோ Diwaliக்கு வந்து நம்ம என்னென்ன லைஃப் ஸ்டைல் கேர் வந்து நம்ம பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆயில் அப்ளை பண்றது எப்படி, என்னென்ன விஷயங்கள் ஆயில்ல ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு, ஃபுட்ல என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு, இதனால ஹேர் ஃபால் வரதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, அதுல இருந்து நம்ம எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் இன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படினா Diwaliனோட நம்ம எல்லாருக்கும் ரெண்டு மூணு விஷயம் தான். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அப்படினா சாப்பாடு. ஓகே, நெக்ஸ்ட் சாப்பாடுன்றதுல ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துரும். சோ பலகாரம் அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா பட்டாசு. சோ இந்த மூணு விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மூணு விஷயங்களும் நம்ம லைஃப் ஸ்டைல்ல வந்து நம்ம எப்படி பேலன்ஸ்டா பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபால் வராம மெயின்டைன் பண்ணிக்கணும், ஹேரை வந்து எப்படி நம்ம பெட்டரா வச்சுக்கிறதுக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கும். சோ அதுல என்ன எண்ணெய் தேய்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்க்கலாம். நல்லெண்ணெய் வந்து தலைக்கு, கைக்கு, காலுக்கு, உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கலாம். சோ நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம சன்லைட்ல நம்ம இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின் டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரும் ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் தேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் நம்ம உடம்புல ஊறணும். கொஞ்சம் தண்ணி எண்ணெய் கடமைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு உடனே போய் குளிச்சிடக்கூடாது. ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து எண்ணெய் நம்ம உடம்புல ஊறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஷேக்காய் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஓகே, ஷேக்காய் வந்து எண்ணெய் பிசுக்க வந்து ரொம்ப சீக்கிரமும் எடுத்துரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷேக்காய் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். வீட்டில் அரைச்ச ஷேக்காய் தான் ப்ரிஃபரபிள். என்ன கேட்டிங்க எப்போவுமே கெமிக்கல் பேஸ்ட் ஷேக்காய்ஸ் வேண்டாம், வீட்டில் அரைச்ச ஷேக்காய் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற தண்ணி. ஸோ வந்து அது வந்து சுட தண்ணியாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நல்லா சுட தண்ணியாக கொதிக்க ஆவி பொங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுட தண்ணியில் நம்ம குளிக்கக்கூடாது. ஓகே, மிதமான சுட தண்ணியாக தான் இருக்கணும். அதாவது வார்ம் வாட்டர் தான் இருக்கணும். பச்சை தண்ணியிலையும் குளிக்கக்கூடாது, கொதிக்க தண்ணியிலையும் குளிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த ஹேர் வாஷ் மெத்தட் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுன்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தோடனே நிறைய பேருக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து கபகபன்னு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ குளிச்சுட்டு வந்து உடனே சாப்பிடாம கொஞ்சம் கேப் விட்டு சாப்பிடுங்க. ஸோ எடுக்கிற நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் மார்னிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுங்க, ஹெவியாக சாப்பிடாதீங்க. சம்டைம்ஸ் அது உங்களுக்கு டயர்ட்னஸ் உருவாக்குற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மினிமலாகவே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ், பலகாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் த்ரூ அவுட் த டே வந்து வீட்டில் ஸ்வீட்ஸ் பலகாரம்லாம் இருக்கிறனால வந்து நமக்கு அப்பப்போ சாப்பிட்டே இருக்க தோணும், டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்க தோணும். ஸோ அந்த மாதிரி த்ரூ அவுட் த டே நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு கிர்னஸ் வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் வாந்தி வர மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆகும், நம்ம பாடி ஈஸியாக அனிமிக் ஆகிட்டு நமக்கு வந்து ஈஸியாக நம்ம ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் அது மாதிரி பலகாரம் எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய எடுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக த்ரூ அவுட் த டே எடுங்க. எவ்ரி ஸ்வீட்ஸுக்கு எவ்ரி பலகாரத்துக்கு ஒரு தடவை வந்து தண்ணி வாட்டர் இன்டேக் எடுத்து வயிறை ஃபில் பண்ணுங்கள், வாட்டரை வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதை எடுக்கிறது வந்து இன்டேக் வந்து குறைக்க ஆரம்பிங்க. அதாவது ஸ்வீட்ஸ் பலகாரத்தோட இன்டேக் குறைக்க ஆரம்பிங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய எடுக்கும் ஆசைப்பட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால் நமக்கு பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக த்ரூ அவுட் த டே கூட எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஒரே டைமில் வந்து எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு நமக்கு ஒரு சின்ன தூக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருப்போம்ல, ஸோ அதனால தூக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தூக்கம் வரும்போது ஒரு ½ ஹவர், ஒரு 1 ஹவர் குட்டி ஒரு நாப் எடுங்க, தப்பே கிடையாது. ஸோ அது மாதிரி எடுக்கும்போது தான் த்ரூ அவுட் த டே நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. இன்கேஸ் அந்த தூக்கத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே விளையாடுறதோ சுற்றுறதோ பட்டாசு வெடிக்கிறது மாதிரி பண்ணும்போது ஒரு பெரிய டயர்ட்னஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம பாடியை நம்மளே ரெஸ்ட் இல்லாமல் நம்ம டயர்ட் ஆகிற மாதிரி அர்த்தம் அது. ஸோ சம்டைம்ஸ் அதனால ஹேர் ஃபால் ஸ்பைக் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முக்கியமான விஷயம் ரெஸ்ட் எடுங்க, தப்பே கிடையாது. ஒரு ½ ஹவர் 1 ஹவர் தூங்குறது தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தீபாவளியோட ஸ்பெஷலி இதுதான், கிராக்கர்ஸ். ஓகேங்களா, பட்டாசு வெடிக்கிறதுக்கு நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ பட்டாசு வெடிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வர கெமிக்கல்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய லங் ரிலேட்டட் டிசீஸ், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ், ஈவன் கேன்சர் மாதிரி பிரச்சனைலாம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட்டாசே வெடிக்கக்கூடாது, நீங்கள் பட்டாசே வெடிக்காதீங்க அப்படின்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ பட்டாசு வெடிக்கும் 2-3 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ஸ்மோக், ரொம்ப புகை வர்ற மாதிரி இந்த கலர்ஃபுல்லாக புகை வரும்ல, அந்த மாதிரி கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்குலாம். ஸோ அவங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டு வாங்கி கொடுப்போம். பட் அந்த ஸ்மோக் அவங்க ப்ரீத் பண்ணுறது நிறைய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. த்ரோட், இயர்ஸ், ஹைஸ், இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹை ஸ்மோக் வர்ற மாதிரி, புகை வர்ற மாதிரி பட்டாசு வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக ஸ்மோக்லேயே இருக்காதீங்க. ஓகேங்களா, சில பேர் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11-12 மணி வரைக்கும் வெடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ த்ரூ அவுட் த டே வெடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 1 ஹவர் பட்டாசு வெடிச்சிங்கன்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கேப் விடுங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் பாடி நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நமக்கு ஒரு டைம் கொடுக்கணும் நம்ம. ஸோ கண்டினியூஸாக பட்டாசு வெடிக்கிற அந்த இதிலே இருக்கவே இருக்காதீங்க. அதிகமான முக்கியமான விஷயம் ஒரு சின்ன ஒரு ப்ரிகாஷன் சொல்லணும் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும், ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அந்த ப்ரீத்திங், ஸ்மோக்கோட ப்ரீத்திங் லெவலே அட்லீஸ்ட் நம்ம குறைக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். டேரெக்டாக அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம இது ப்ரீத் பண்ணாமல் கொஞ்சம் வந்து ஃபில்டர் மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்ட் விமன் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை வந்து பட்டாசு வெடிக்கிற இடத்துக்கு கூட்டு போகாதீங்க. ஸோ அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமான அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்,
வெளியே போகணும்னு சொல்லிட்டு டூ வீலரில் உட்கார வச்சுட்டு குழந்தைய வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டு ஃபேமிலியாக எல்லாரும் என்ன பண்ணுவோம், டூ வீலரில் நம்ம சுற்றிட்டு இருப்போம். ஸோ அப்போ வந்து அட்மாஸ்பியரில் நிறைய ஸ்மோக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக நம்ம அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிம்பிள் த்ரோட் பெயின்லேருந்து கேன்சர் மாதிரி பெரிய பிரச்சனை வர வரைக்கும் இதில் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். நான் இந்த வீடியோ வந்து எதனால் நான் மேக் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃபுட்டுலேருந்து குளிக்கிறதுலேருந்து இன்னும் ஆயில் தேய்க்கணுன்றதுலேருந்து ஷாம்பு போடணுமா ஷேக் ஆகி போடணுமான்றதுலேருந்து டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஒரு எண்ட் டு எண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைல் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த தீபாவளிக்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஓகேங்களா, சேஃப் தீபாவளியாக கொண்டாடுங்க. இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.